அந்த காலத்தில் நான் ஸ்கூலுக்கு புறப்பட்டுட்டு இருப்பேன். எங்கள் அம்மா அம்மியில் வந்து சட்னி அரைச்சிட்டு இருப்பாங்க, நடக்கல சட்னி. டைம் ஆயிடுச்சுன்னு தட்டில் சாப்பாடு போட்டு போய் பக்கத்தில் நின்னோம்னா அம்மிக்கல்லேருந்து கொஞ்சம் சட்னி எடுத்து இந்த தட்டில் போட்டுருவாங்க, போய் சாப்பிட்டு போ அப்படின்றாங்க. அந்த சட்னி வந்து ஒரு மனம் மணக்கும், அரைச்சிக்கும் போதே ஒரு மனம் வரும். இன்றைக்கி அதே மாதிரி மிக்சியில் அரைக்கிறப்ப அந்த மனம் வரல. ஓகே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை பக்குவம் தான். ஒன்று கல், அரைக்கிற கல், இன்னொன்று அரைக்கிற கை. இந்த ரெண்டும் சேரும்போது ஒரு விதமான கை பக்குவம் அப்படிங்கிற டேஸ்ட் வந்து வரும், இதிலிருந்து வெளிப்படும். அதை வந்து நீங்கள் மிக்சியில் அரைக்கிறப்ப முழு இயந்திரமாக நீங்கள் மாறின வாழ்க்கையில் வாழும்போது இது உங்களுக்கு கிடைக்காது. இது உண்மை. இது யாரெல்லாம் என்ன மாதிரி இதை அனுபவிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் என்ன சொல்கிறேன்னே புரியும், மற்றவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. கடவுள் இதை மாதிரி தான். சில பேர் கேட்பாங்க கோயிலில், சாமி அந்த கடவுளை தொட்டு இந்த பொருளை எனக்கு கொடுங்க. இப்போ தொட்டு கொடுத்தா உனக்கு என்ன வந்துருச்சு, தொடாமல் கொடுத்தா உனக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஒரு வருஷமாக குளிக்கல, அழுக்காக இருக்கிறாரு, உங்கள் மேலே உரசிட்டார். நீ என்ன பண்ணுவ? முதல்ல வீட்டுக்கு போய் குளிப்பேன். ஏன்? அவரை இப்படி லைட்டாக உரசுனாலும் உனக்கு என்ன ஆகிப்போச்சு? உனக்கு ஏதாவது குறைஞ்சி போச்சா? இல்லை. அதை உன்னால் ஏற்றுக்க முடியல, தாங்க முடியல, உன்னால் அதை ஜீரணிச்சிக்கவே முடியல. இது எப்படி ஒரு நெகட்டிவான விஷயம் உனக்கு பட்டுன்னு புரிஞ்சுதோ அது மாதிரி தான் இந்த பாசிட்டிவான விஷயமும். கடவுளை இப்படி தொட்டு கொடுங்க, ஐயா பாதத்தில் வச்சு கொடுங்கன்னு ஒருத்தர் சொல்கிறப்ப அதற்கு ஏற்ற அறிவு இல்லாதங்காட்டி உனக்கு அது புரியல. நம்ம கோவிலில் வந்து ஜாதகத்தை வந்து வச்சு பூஜை பண்ணி கொடுப்போம். நிறைய பேர் நல்லா இருக்குது, வாழ்க்கை மாறி இருக்குது, ஜாதகத்தில் தோஷங்கள்லாம் நீங்கி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த ஜாதகத்தை வந்து நான் பிஸியாக இருந்தேன், நான் எலுமிச்சம்பழம் கொடுப்பேன், பிரசாதம் மஞ்சள் கயிறு கொடுப்பேன். அந்த ஜாதகத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு ஆளுங்களை அனுப்பிச்சிடுவேன், நீங்கள் எடுத்து கொடுங்க. ஆனாலும் ஒருத்தங்களும் வாங்க மாட்டாங்க. ஐயா நீங்கள் வாங்க, எடுத்து கொடுங்க, உங்கள் கையால் கொடுங்க அப்படிம்பாங்க. நீங்கள் யார் கையால் ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதனுடைய சக்தியுமே வரும். அதனால தான் எலுமிச்சம்பழம்லாம் பெரியவங்கள்ட்ட கொடுத்து திரும்ப வாங்கிக்குவாங்க, அவங்கக்கிட்ட இருந்து சக்தி வரணும். இன்றைக்கி நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, 2 எலுமிச்சம்பழம் கொண்டு போவீங்க, ஒன்றை சாமிக்கு வச்சுருங்க, ஒன்றை வச்சு எனக்கு திரும்ப கொடுங்க. அது காரணம் என்னென்னா சாமிகிட்ட போயிருச்சு, சாமியோட மொத்த எனர்ஜி அந்த எலுமிச்சம்பழம் வாங்கிருச்சு. அந்த சக்தி மிக்க எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து நான் வீட்டில் வச்சேன், என் வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளை வெளியே ஓடி போச்சு. இவ்வளோதான் கான்செப்ட். இது உனக்கு எளிமையாக புரிஞ்சது இல்லையா? இதுக்கு வந்து ஒரு நடக்கலை சட்னி உதாரணமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதுன்னு மட்டும் இல்லை, நீங்கள் யாரை முழுசாக நம்புறீங்களா, அது அம்மாவாக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் காதலியாக இருக்கலாம், உங்கள் நண்பராக இருக்கலாம். நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனா நம்ம மனசில் இருக்கிற பாரம் இறங்கிரும் அப்படின்னு நீங்கள் ஒரு பர்சன் நினச்சிருந்தீங்க, உங்களுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போயும் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். அவங்கக்கிட்ட பேசினாலே அந்த பிரச்சனை தீர்ந்துச்சான்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் என் மண்டையிலேருந்து அந்த பிரச்சனை கீழே இறங்கி போயிடுச்சு. இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இவங்களுக்கும் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுருக்கோம். இங்கே ஏதாவது உனக்குள்ளே மாற்றம் நடந்துச்சா, அந்த பிரச்சனை தீர்ந்துச்சா? எதுவுமே நடக்கலை. பட் அந்த பிரச்சனை எங்கே போச்சுன்னா அதுதான் கர்மா. உன் ஃப்ரெண்டு அதை தான் வாங்கினான். நீ 2 மனிதர்கள் இருக்குது. ஒன்று, இப்போ நீ பிரச்சனையில் இருக்கும்போது ஒருத்தங்களை தேடி போனேன் இல்லையா, இவங்க உன்னைய விரும்புகிறாங்கன்னு அர்த்தம். நீ சந்தோஷமாக இருக்கும்போது ஒருத்தங்களை தேடி போனேன் இல்லையா, நீ அவங்கள விரும்புகிறேன்னு அர்த்தம். இவ்வளோ தான் இங்கே வித்தியாசமே. இப்போ என்கிட்ட வந்து ஒரு 1000 கோடி இருக்குது, இன்றைக்கி செலவு பண்ணுறதுக்கு ஒரு 50 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா போய் ஜாலியாக செலவு பண்ணுவேன். இப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குன்னா நான் ஒரு ஆளை தேடி போவேன். ஏன் 50 லட்ச ரூபா இருந்தப்போ இந்த ஆளை தேடி நான் போகலை? இதுதான் இந்த உலகத்தில் நீ என்ன விரும்புகிறங்கிறது ஒன்று, உன்னைய யார் விரும்புகிறாங்க அப்படிங்கிறதுன்னு ஒன்று. இந்த உலகத்தில் உன்னைய யார் விரும்புகிறாங்களோ அவங்களோட நீ இருக்கிறதுக்கு பேர் தான் கரெக்டான ரிலேஷன்ஷிப். இது என்றைக்கும் முடியாது. புரிஞ்சுச்சா? இங்கே சந்தோஷங்கிறது வேறு, ஆனந்தம், பேரானந்தம், நிம்மதிங்கிறது வேறு. இந்த ரெண்டுக்கு சந்தோஷங்கிறது அது மாயை, வரும் போகும். நிம்மதிங்கிறது பர்மனண்ட், உங்க கூடயே இருக்கும். அது வெளியே இல்லை, உள்ளே இருக்குது. அதுதான் பேரானந்தம் அப்படிம்பாங்க. நிம்மதிங்கிறது கடவுள் உள்ளே இருக்கிறாதான் கடவுள் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம். வெளியே நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த ஆள் அது ஒன்றுமே பண்ணாது. பிரச்சனை எதுவுமே உள்ளே போகல, என்ட்ரி ஆகல. கடல் முழுக்க தண்ணி, கப்பல் மிதக்குது, கப்பல் ஒன்றுமே ஆகாது. ஆனால் ஒரே ஒரு ஓட்டை கப்பலில் போட்டு விட்டிங்கன்னா மொத்த தண்ணியும் கப்பலுக்குள்ளே போயிடும், கப்பல் கவுந்துடும். இவ்வளோ தான் உங்கள் மனசு. அப்போ கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது இந்த உலக அளவு, கடல் அளவு பிரச்சனை இருந்தாலும் கடவுள் நம்பிக்கைங்கிறது ஓட்டை இல்லாத போட்டு மாதிரி. நீங்கள் உங்களால் வாழ முடியும்,
ட்ராவல் பண்ண முடியும், உங்கள் டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியும், மீன் பிடிக்க முடியும், ஜாலியாக இருக்க முடியும், என்ன வேணாலும் பண்ண முடியும். இந்த கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா அந்த போட்டில் ஒரு ஓட்டை போட்ட மாதிரி தான். உங்களுக்கு தெரியுமா எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு? கடல் அளவுக்கு நீங்களே விவரித்து சொல்லுவீங்க, பாரு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதனால தான் நான் தத்தளித்து கீழே விழுந்தேன். எஸ், அதனால் பிரச்சனை இருந்ததுனால விழுகலை, அந்த பிரச்சனை உன்னை அழிக்கும்னு நீ நம்பினதுனால விழுந்த, அவ்வளோதான். இதை நானே லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சின்ன பிரச்சனைக்கிட்ட நான் ரொம்ப நாள் பயந்துகிட்டே இருந்தேன். வரட்டும் பார்த்துக்கலான்னு ஒரு தடவை முடிவு பண்ணேன், அவ்வளோதான், அந்த பிரச்சனை காணாமே போச்சு. அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். அது இல்லைன்னு நினச்சா அது இல்லை, நான் தேடி பார்த்தேன் அது காணும். இது தொலைஞ்சிரும், இது போயிடும் அப்படின்னு நான் நம்பினேன், அது போயிடுச்சு, தொலைஞ்சிருச்சு, அவ்வளோதான். அப்போ ஆக்சுவலி நான் அந்த பிரச்சனையை அழிக்கவே இல்லை, அதை அழிக்கிறதுக்கான ஒரு வேலையும் நான் செய்யலை. வேலை செஞ்சது பூரா மனசுக்குள்ளே செஞ்சேன், அவ்வளோதான். இது போயிடும், நம்ம நல்லா இருக்க போகிறோம், நம்ம நிம்மதியாக இருக்க போகிறோம் அப்படின்னு நான் நினச்சேன். உள்ள டேட்டாவை கொடுத்தோன்னே அந்த டேட்டா அப்படியே வைஃபை அலைகள் மாதிரி பரவி எல்லா கொரோனா கிருமியும் கொண்டு போயிடுச்சு, அவ்வளோதான். இவ்வளோ தான் கடவுள் நம்பிக்கை. இதுக்கு தான் உங்களுக்கு கேளைக்கியர் சித்தர் வேணும், ஒரு கடவுள் நம்பிக்கை வேணும். ஏன் கேளைக்கியர் சித்தர் வேணும் அப்படின்னா, நீங்கள் தான் கேளைக்கியருங்கிறவர் எல்லா தெய்வங்களையும் கும்பிட்டு தோற்று பண்ண ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவருக்கான கடவுள். ஏன்னா நீங்கள் எல்லா நீ ஆல்ரெடி நீ பெரிய சிவன் வழிபாட்டிலே இருக்க, உனக்கு கடவுள் மேல் நம்பிக்கையே இருக்குன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு பெருசாக எடுபடாது. எல்லா தெய்வத்தையும் நான் கும்பிட்டேன், கடைசி ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்து ஆமாம் இவர் சொல்கிறது உண்மை, பசியில் இருக்கிறவனுக்கு நான் சாப்பாடு கொடுத்தா தான் வாங்கிக்குவான். வயிறு ஃபுல்லாக இருக்கிறவனுக்கு நான் போய் 2 இட்லி நிட்டுனா ஆல்ரெடி நான் சாப்பிட்டேன், வயிறு ஃபுல்லாக இருக்கு, எனக்கு வேண்டாம். எஸ், இவ்வளோ தான் இங்கே வித்தியாசம். ஆனால் இந்த இட்லி பசியை போக்கும். பட் இவரை ஏற்றுக்கிட்டவங்க எல்லாருமே பட்னியில் இருந்தவங்க, அவங்க எல்லாருமே இவரை சாப்பிட்டு பார்த்தாங்க, இவங்க பசி அடங்குச்சு, பசி பிணி போச்சு, இன்றைக்கி வாழ்க்கையில் நல்லா இருக்காங்க. இவங்க எல்லோரும் ரிட்டர்ன் பேக் சொல்கிறாங்க, ஆமாம் இன்றைக்கி இவன் எப்படிடா, இவன்லாம் பசியில் இருந்தானே, இவன்லாம் எப்படி இன்றைக்கி நல்லா இருக்கான்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறப்ப எஸ், இந்த அன்னதானம் தான் காரணம். இதை தான் சொல்கிறேன், நீங்கள் கடவுளை அனுபவித்து பாருங்கள், ஃபீல் பண்ணி பாருங்கள், உங்கள் ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் கடவுளை உணர்ந்து பாருங்கள். ஏட்டில் படித்தேன், எங்கள் அப்பா சொன்னார், தாத்தா சொன்னார், ஏதோ ஒரு வீடியோவில் யாரோ ஒருத்தர் சொன்னார், இதான் சொன்ன நான் உயிரோடு இருக்கிறேன். கடவுள் ஒரு மனுஷனை காப்பாற்றுவானாங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா, அப்படி ஒரு மனுஷன் நான் உயிரோடு உட்காந்துருக்கேனே, காப்பாற்றின தெய்வத்துக்கு கோயில் கட்டி உட்காந்துருக்கேனே, இவரும் உட்காந்துருக்கிறாரு. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும்? சரியா இவங்க 2 பேர்த்தையும் விடுங்கயா, வேறு யாராவது இந்த மாதிரி இருக்கானா? அதுக்கு தான் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்களே, எவிடன்ஸ் இருக்கா? ஆயிரக்கணக்கான எவிடன்ஸ் போட்டு வச்சுருக்கிறோமே, இதுக்கு மேலெல்லாம் ப்ரூஃப் பண்ண முடியாது. கேமராவில் பதிவாகுவாரா? அப்படி பதிவான வீடியோவை போட்டு வச்சுருக்குமே. பட்டாம்பூச்சி ரூபத்தில் உங்களுக்கு வந்தார், மற்றவனுக்கு வருவாரா? அப்படி ஆயிரக்கணக்கான போட்டிருக்கோமே. குரூப்பில் ஜாயின் பண்ணி பாருங்கள், ஒரு நாளைக்கு 10-15ன்னு ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். சரி, இதெல்லாம் ஒரு ஊரில் தானா? ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலையும் நடக்குது, ஆல் ஓவர் இந்தியாவிலையும் நடக்குது, வெளிநாட்டிலேருந்து பக்தர்கள் நடக்குது, அவ்வளோதான். இங்கே நிரூபிக்கப்பட்ட ஒரு கடவுள் கேளைக்கியர் சித்தர் மட்டும்தான். மற்ற எந்த கடவுளையும் யாராலையும் நிரூபிக்கவே முடியாது. நிரூபிக்க முடியாத ஒன்று தான் கடவுள். அதற்கு காரணமும் கடவுள் தான். ஒரு லாரி டிரைவர் எனக்கு இப்போ மெசேஜ் பண்ணியிருந்தார். அவர் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தப்போ குளிச்சு 3 நாள் ஆச்சுன்னு சொன்னார். ஐயா நீங்கள் வாங்க, எனக்கு உங்களை பார்க்கணும், ரொம்ப ஆவலாக இருக்குன்னு சொன்னார். ஸ்டீரிங் மேலே பட்டாம்பூச்சி உட்காந்துச்சு, வண்டி ரன்னிங்கில் இருக்குது. உள்ளே அப்படியே கேபின்குள்ளே சுற்றிட்டு வெளியே போச்சு. அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். அவர் மெசேஜ் பண்ணுறாரு, இன்னொரு அம்மாவும் மெசேஜ் பண்ணுது, நீங்கள் சொன்ன மாதிரி 48 நாள் மந்திரம் சொல்லி முடிச்சிட்டேன், கடவுள் காட்சி கொடுக்கல, என் வேண்டுதலும் நிறைவேறலை. அப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கலான்னா, அப்போ குளிக்காமல் லாரி டிரைவர் மாதிரி இருந்தோம்னா கடவுள் காட்சி தருவாரான்னு கேட்டால் இல்லை, மனசு தான் காரணம், இங்கே வேறு எதெல்லாம் காரணம் இல்லை. நீ எப்படி கூப்பிட்ட அப்படிங்கிறது தான். நீ ஆத்மார்த்தமாக கூப்பிட்டனா தீபம் தேவையில்லை, நெய் தேவையில்லை, நீ குளிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, பட்டு துணி உடுத்தி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, மனசை மட்டும்தான் கடவுள் பார்க்குறாரு, வந்துடுறாரு. ஆனால் இது எல்லாமே இருக்குது. உன் மனசு அளவில் நீ கடவுளை நம்பலை, கடவுளை ஆத்மார்த்தமாக கூப்பிடலைனாலும் இது எல்லாம் இருந்தாலும் வேஸ்ட், வரமாட்டார் கடவுள். இதுதான் கடவுளை பற்றிய புரிதல் இருக்கணும். எல்லா மதத்துலேயும் இந்த இந்து மதத்தை தவிர கடவுளை சொல்லி கொடுக்குறாங்க. நம்மளுடைய கடவுள் இப்படிப்பட்டவர், இப்படியெல்லாம் பண்ணணும், இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. இந்த இந்து மதத்தில் மட்டும்தான் அப்படி சொல்லி கொடுக்குறதில்ல. அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாருமே கும்பிட்டுக்கிட்டு இருக்கான்.
அதேமாரி இதெல்லாம் வெறும் கல் அப்படின்னாலும் அதையும் மண்டையாட்டிட்டு வரோம். இப்போ எதுக்கு நீ கல்லை போய் கும்பிடுற, இந்த மாதிரி மயில் கல் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு ஒருக்கா இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் கேட்டுட்டு வரோம். ஏன் உனக்கு சொல்லிக் கொடுக்கல, அவ்வளோதான். அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க, உனக்கு சொல்லிக் கொடுக்கல. இப்போ நீ போய் படையில் வைக்கிறிய, அந்த கடவுள் சாப்பிட்டு வரா, எல்லாம் நீங்கள் தானே சாப்பிட போகிறீங்க, எப்படி எடுத்து அப்புறம் எதுக்கு கொண்டு போய் அதெல்லாம் வச்ச? வடகம் காயை வச்சா காக்காயை துரத்துறீங்க, அப்புறம் காக்காயை வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு இலையில கொண்டு போய் வைக்கிறீங்க. ஏன் வடகம் சாப்பிட வேண்டியதானே, விட வேண்டியதானே அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. எஸ், நீ கடவுளை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் படிக்கல, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு உனக்கு பதில் சொல்ல தெரியல. பின்னாடி இதுவோ சரியாக இருக்குமோ அப்படிங்கிற எண்ணமும் உனக்குள்ளே வந்துடுது. அவ்வளோதான். நீங்கள் என்ன பாடத்தை படிக்கலையோ அதிலேருந்து கேள்வி கேட்டால் உனக்கு பதில் தெரியாது. உனக்கு பதில் தெரியாதுங்கிறது தான் உண்மையை தவிர அந்த சிலபஸ்ங்கிறது பொய் கிடையாது. அதை தெரிஞ்சு வச்சுக்காமல் இருந்தது தான் உன் தப்பு. அதனால் மரபுகள், நம்மளுடைய பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள் இது வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், தெரிஞ்சு வச்சுருக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் ஏன் பண்ணுறேன்னு தெரிஞ்சுட்டு பண்ணணும். அதில் சில மாறுதல் பண்ணலாமா அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் அறிவை உட்செலுத்தணும். நம்ம கிளைக்கர் சித்தர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்தினோம் இல்லையா, அந்த கும்பாபிஷேகத்துக்கு நம்ம அனௌன்ஸ் பண்ண பத்திரிக்கையிலே போட்டிருந்தோம், காலையில் 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் அன்னதானம் நடக்கும் அப்படின்னு போட்டிருந்தோம். ஒருத்தர் எனக்கு நோட்டீஸை பார்த்துட்டு கேட்டார், கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு தானே அன்னதானம் போடுவாங்க, நீங்கள் என்ன காலையில் 6 மணிலேருந்தே அன்னதானம் போடுறீங்க? இது என்னோடைய புரிதல் என்னென்னா, 1000 பேரை நீங்கள் பட்னியை போட்டுட்டு நீ கும்பாபிஷேகம் பண்ணி சாமியை மகிழ்விக்கிறதுல என்ன இருக்குது? அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். அதில் மருந்து சாப்பிட்றவங்க எத்தனை பேர் இருப்பான்? கோயில் என்னை நம்பி வந்த குழந்தைகள் எத்தனை பேர் இருப்பாங்க? எப்படி நான் போடலைனாலும் கடையில் போய் சாப்பிட தானே போகிறோம். அதை ஏன் அவனை அலக்கழிக்கணும்? நான் எப்படி 12 மணிக்கு சோறு போட தான் போகிறேன், அதை 6 மணிக்கே போட்டு போகிறேன். இதில் கடவுள் கோவிச்சுக்கிறாருன்னா அது உன்னுடைய புரிதல். என்னுடைய புரிதலின்படி என்னை அவர் கேள்வி கேட்பார். ஏன்னா பட் நான் ஒரு அப்பாவாக பார்க்குறேன், ஏன் மகனை உன்னை நம்பி வந்தவங்களுக்கு நீ சோறு போடலை அப்படின்னு அவர் கேட்பார். அந்த கேள்விக்கு நான் இதுதான் மாற்றம்ங்கிறது. இதுதான் சொன்னேன், ஆன்மீகத்தில் புரிதல். ஒருத்தர் கேள்வி கேட்டார், என்னுடைய புரிதலின்படி அவங்கள பட்டினி போட்டு நான் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி நான் பெரிய ஆளுன்னு பண்ணுறத விட அவனுக்கு சாப்பாடு போட்டு இந்த கேள்விக்கு நீ என்னை தப்பாக நினச்சாலும் பரவாயில்லன்னு பதில் சொல்கிற மாதிரி இது எனக்கு சரின்னு படுது. இதுதான் ஆன்மீக புரிதல். இதுதான் நீங்கள் ஆன்மீகத்தை படிக்கும்போது ஒரு சந்தேகம் வரும், அந்த சந்தேகத்துக்கு உங்களுக்கு தெளிவும் பிறக்கும். கிளைக்கர் சித்தர் நமோ நமக.